ரீசெண்டாக தக்கலைஃபோட இந்த இன்டர்வியூஸ்லாம் பார்க்குறோம். அந்த குரூப்பாக அவங்க கொடுக்குற அந்த டீம் இன்டர்வியூ பார்க்குறோம். அதில் வந்துட்டு கமல் சார் மட்டும்தான் பேசுகிறாரு, மற்ற எல்லாரும் அமைதியாக ஒரு ஜென் மோடுக்கு போயிடுறாங்க அப்படின்னு. அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சேனல் பார்த்தீங்கன்னா, இவர் ரகுமான் சார் வந்து தூங்குறதெல்லாம் வந்துட்டு போட்டிருக்காங்க. அதாவது கமல் சார் பேசிட்டு ரகுமான் சார் தூங்கிட்டு இருக்க மாதிரிலாம் ஒரு ஃப்ரேமை காமிச்சிட்டாங்க. என்னடா அது, எவ்வளோ பெரிய ஆள் என்ன? ஏன்னா கமல் சார் பேசுகிறாரு, அவர் நிறைய பேசுவார், சூப்பராக பேசுவார், நிறைய விஷயங்கள் வந்து அவர் பேசுவார். அதை சொல்லுவாங்கல்ல, இவ்வளோ நல்லா இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச உனக்கு அதை யாருக்கிட்ட பேசணும்னு தெரிலையன்ற மாதிரி. நமக்கு அதெல்லாம் வேண்டாங்க, நீங்கள் சூப்பர் நல்லா பேசுகிறீங்க, ஓகே. ஸோ அந்த மாதிரி தான் ப்ரமோஷன்ஸ் போயிட்டுருக்கு. எல்லா இடத்துக்கும் போகிறாங்க, நிறைய இடத்துல போய் பண்ணுறாங்க. ஆனால் மேக்ஸிமம் கமல் சார் தான் பேசுறாரு, நடிச்சு யாரையுமே பேச விட மாட்டாருன்ற மாதிரிலாம் அன்னைக்கு ட்ரால்ஸ் போயிட்டு. அது பொதுவாக அறிவாளிகள் கூட இருந்தோம்னாலே இந்த சிக்கல் உண்டுங்க. ஒரு டைம்ல வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, அறிவாளிகள் அதிகமாக பேச மாட்டாங்கன்னு. அது எப்படின்னா, நாம அறிவை சேகரிச்சுட்டு இருக்கிற டைம்ல பெருசாக பேச ரீசெண்டாக கொஞ்சம் நிறையா பேசுறாருல. ஏன்னா இப்போ அறிவை ஃபுல்லாக வந்துட்டு இருக்கோம், இப்போ பேசி ஆகணும், வேற இடம் சொல்லி ஆகணுங்கிற ஒரு நிலை இருக்கு. ஏன் எல்லாம் படிச்சுட்டு வந்திருக்காங்க. ஆமா, எல்லாத்தையும் படிச்சுட்டாரு. அன்னைக்கு கூட வந்துட்டு ஒரு இடத்துல பேசிட்டு இருக்கும்போது வந்துட்டு அது ஒரு புதுசாக ஒரு டெக்னாலஜி பற்றி பேசுறாரு. அதை வந்துட்டு கேட்டு எல்லாம் மிரண்டு போறாங்க. த்ரிஷாக்குலேருந்து எல்லாருக்கும் இதெல்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவருக்கு அறிவு ஜாஸ்தி. அது ஒரு வாட்டி தான் சுவாரஸ்யமா